தான் கீழ்ப்படிவேன்? என் எஜமானுக்கு. இந்த காது என் எஜமானுக்கு தான். என் எஜமானுடைய சத்தம் மட்டும்தான் என் காது கேட்கும். என் எஜமான சத்தத்துக்கு மட்டும்தான் நான் கீழ்ப்படிவேன். உலகத்தில் 1000 பேர் என்னோட பேசினாலும், 1000 பேர் எனக்கு ஆலோசனை கொடுத்தாலும், எவன் ஆலோசனை கீழ்ப்படிய மாட்டேன். என் எஜமானுக்கு நான் சொந்தம். அதுக்கு அடையாளம் வந்து எங்கே ஓட்ட போடப்பட்டுச்சு? காதில். அப்போ அடிமை அப்படின்னா எஜமானின் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவன். அல்லேலூயா. அதுதான் இயேசு சொல்கிறாரு, நான் அடிமையின் ரூபம் எடுத்து வந்திருக்கிறேன், என் சுயமான இது என்ன செய்யலை, சொல்லவும் இல்லை, செய்யவில்லை, பிதாவின் சித்தத்தையே நான் செய்கிறேன். அல்லேலூயா. அப்படி நீங்களும் நானும் இயேசுவை போல வெறுமையாகிறோன்னா, நாமும் அடிமையின் ரூபம் எடுத்தவர்களைப் போல பிதாவின் சித்தம் மாத்திரம் செய்யும்படி நம்ம காதுகளில் அவர் சத்தம் மாத்திரம் கேட்கணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்களும் நானும் பிதாவின் சித்தம் செய்ய அவர் சத்தத்துக்கு மட்டும் கீழ்ப்படினுங்க. கடைசி காரியம் சொல்லி முடிக்கிறேன். நம்ம ஆண்டு வார்த்தை கேட்கும் பொழுது பல நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியக்கூடாதபடி உலகம் நம்மோடு பேசும். மனிதன் நமக்கு பல ஆலோசனை கொடுப்பாங்க. நம்ம மாம்சம் பல ஆலோசனை கொடுக்கும். வசனத்தை கேட்போம், இதுதான் கர்த்தர் பிரியம், இது பிரியம் இல்லை அப்படின்னு நம்ம கற்றுக்கொண்டு தீர்மானம் எடுக்கும்போது உலகம் பல ஆலோசனை கொடுக்கும். ஒரு நாள் அப்போஸ்தலன் பவுல் அவர் ஊழியத்தில் தன் ஆண்டவர்களுக்கு ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்யும் பொழுது, நீங்கள் குறிச்சிக்கோங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21 அதிகாரம் நீங்கள் 10-14 வரை வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலன் பவுல் சமாரியாவில் இருப்பார் ஊழியத்து நிமித்தமாய். சமாரியாவிலேருந்து எருசலேமுக்கு போகலான்னு தீர்மானம் பண்ணி ரெடி ஆகிட்டு இருப்பார். அப்போ அகபு அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி அங்கே வருவார். வந்துட்டு இந்த பவுலுடைய பெல்ட், இடுப்பு கச்சை, அதையெல்லாம் எடுத்து கையில் கட்டிக்குவார். அவரே கட்டிக்கிட்டு, இந்த கச்சை உடையவன் எருசலேமுக்கு போனா அவனை கட்டி யூதர் எல்லாரும் ரோமர் கையில் கொடுப்பாங்க, அவனை சிறையில் போடுவாங்க, அவனை கொடும்படுத்துவாங்க அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொல்றாரு அகபு. இதை கேட்ட உடனே சீசர் எல்லாரும் பவுல்கிட்ட அழுவாங்க, பவுலே பவுலே எருசலேம் போகாதப்பா, வேண்டாம், நீ எருசலேமுக்கு போனீங்கன்னா உன்னை இப்படி எல்லாம் காயப்படுத்துவாங்களாமே, அடிமைப்படுத்துவாங்களாமே. உடனே பவுல் சொல்வார், ஏன் இப்படி அழுந்து என் இருதயத்தை உடைக்கிறீங்க? நான் எருசலேமுக்கு போகிறேன் அப்படின்னா எருசலேமில் எனக்கு பாடுகள் உண்டுன்னு கர்த்தர் ஏற்கனவே எனக்கு சொல்லிட்டாரு. எனக்கு பட்டணங்கள் தோறும் உபத்திரம் உண்டுன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சுத்தான் நான் எருசலேமுக்கு போகிறேன். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க, கர்த்தர் பவுலை எருசலேம் போக சொல்லிட்டார், இதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் அங்கே பிரச்சனை இருக்குன்னு பவுலுக்கு சொல்லியே அனுப்புகிறாரு. அத்தனை சீசலும் சொல்கிறாங்க போகாத பவுல்ன்றாரு. இந்த பவுல் தன்னை நேசிக்கிற மற்ற மனிதனுடைய ஆலோசனைகளை கேட்கல. எல்லாரும் அன்பினும் தான் சொல்கிறாங்க, வெறுப்பில் சொல்லலை. எல்லாரும் பரிதவிப்பில் சொல்கிறாங்க, அக்கறையில் சொல்கிறாங்க. அக்கறையில் சொன்னாலும் அன்பில் சொன்னாலும் நேசித்து சொன்னாலும் பவுல் சொல்கிறாரு, உங்கள் வார்த்தையெல்லாம் நல்ல வார்த்தை தான், ஆனால் என் காது ஒரு அடிமையை போல் என் ஆண்டவர்னு ஒப்பு கொடுத்துட்டேன். உங்கள் ஆலோசனை இல்லை, எனக்கு கர்த்தர் ஏற்கனவே ஆலோசனை கொடுத்துட்டாரு, திட்டம் கொடுத்துட்டாரு, நான் அங்கே தான் போக சொல்லியிருக்கிறாரு, நான் அங்கே தான் போவேன், தயவு செய்து என்னை தடுத்துடாதீங்க. அல்லேலூயா. அவன் தான் அடிமை. நம்ம உலகத்தில் 1000 ஆலோசனை கொடுப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல, ஏப்பா இந்த வேலை செய்ப்பா, இப்படி பணம் சம்பாதிப்பா, நீ இப்படி ஊழியம் பண்ணுப்பா, நீ அதை செய்யப்பா, இதை பண்ணுப்பா, உன் பிள்ளைக்கு அதை செய்யப்பா, உன் பையனுக்கு இதை செய்யப்பா, உன் கல்யாணத்தை இப்படி பண்ணு, 1000 ஆலோசனை கொடுப்பாங்க. கேட்டுக்கங்க. ஆனால் கீழ்ப்படிய வேண்டிய ஆலோசனை கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும்தான். அல்லேலூயா. என் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஏன்னா நான் காதில் ஓட்டை போடப்பட்ட ஒரு அடிமை, என் கர்த்தருக்காக வாழ ஒப்பு கொடுத்தவன். அல்லேலூயா. இயேசு அப்படி தாங்க இருந்தார். பூமியில் எதையுமே அவர் சித்தப்படி செய்யலைங்க. 12 அப்போஸ்தலரை தெரிந்தெடுக்கணும், ஏசு சுயமாய் தேர்ந்தெடுக்கல. மலையில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுறாரு, ராத்திரிலாம் ஜெபம் பண்ணி காலையில் வந்து 12 பேரை செலக்ட் பண்ணார். என் சித்தம் அல்ல உங்கள் சித்தம் ஆக்கடவுதுன்னு கெத்செமனேல் ஜெபம் பண்ணார். அதுக்கு காரணம் அவர் அடிமையின் ரூபமாக வாழ்ந்தார். ஏன் அப்படின்னா தன்னை முழுமையாய் வெறுமையாக்கினார். அல்லேலூயா. நம்மளையே வெறுமையாக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாருங்க. நம்மளை வெறுமையாக்குறதுனா கர்த்தருக்காக எதையும் இலக்காயத்தமாக இருக்கணும். ரெண்டாவது, ஒரு அடிமையின் ரூபமாக இந்த பூமியில் வாழுங்க. ஒருவேளை இது முட்டாள்தனமாக தெரியலாம், பல காயங்களை சம்பாதிக்கலாம், பல வேதனைகள் வாழ்க்கையில் வரலாம், சில இடங்களில் அவமானத்தை நிந்தையை சகிக்க வேண்டியது வரலாம். இதுதான் கிறிஸ்தவம். புரிஞ்சுக்கங்க, கிறிஸ்தவங்கிறது நம்ம எல்லா இடத்துலையும் சவுப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிற வாழ்க்கையில் கிறிஸ்தவம். எல்லா இடத்துலையும் நமக்கு கனமும் மகிமையும் பேரு புகழும் உண்டாகும்னு எதிர்பார்க்கக்கூடாது. கிறிஸ்தவம் அப்படின்னா நீ கர்த்தரோடு நெருங்க, உலகம் வெறுக்கும், உலகம் பகைக்கும், உலகம் போராடும், அநேகவற்றையும் நீங்கள் இழக்க வேண்டியது வரும். ஆயத்தமாக இருங்க, கர்த்தருக்காக வாழ்வோம். ஏற்ற நேரம் கர்த்தர் இங்கேயும் உயர்த்துவார், நித்தியத்துக்கும் சேர்த்துக்கொள்வார். அல்லேலூயா.